ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி எல்லோரும் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா ஊர் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம். அதுக்கு தான் எல்லாருமே வண்டியில் கிளம்பிட்டோம். வண்டி அப்படியே கிளம்பவும் எல்லாருமே போகிறோம். இன்றைக்கி வண்டியில் அப்படியே எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு அப்படியே ஆட்டோவில் போய்கிட்டு இருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே போகிற வழியில் ஊர்வல சாமி கோயில் இருந்துச்சு. அந்த சாமி கோயிலில் போய் ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டுட்டோம். இங்கே வந்து இந்த கோயிலுக்கு போகிற வழியில் செருப்பை வந்து கோயிலுக்கு முன்னாடி கழட்டி போடக்கூடாது, அதுக்கு முன்னாடியே ரொம்ப தூரம் தள்ளியே கழட்டி போட்டுருணுமா. இங்கே இதோட வாசலில் வந்து செப்பல் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இந்த இடத்துல தான் செப்பல்லாம் கழட்டி போட்டு போயிருந்தோம். இங்கே வந்து யாகம் வளர்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கும்பாபிஷேகம் நடந்த கோயிலுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். சாமி கும்பிட்டுட்டு ஃபுல்லாக சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமி நல்ல மனசார சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்ற இடத்துக்கு போனால் அங்கே ரொம்ப கூட்டம். ஃபுல்லாக எல்லாமே நல்ல கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி கோயில் எல்லாமே நிறைய பேர் கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து வச்சுட்டாங்க. நாங்களும் சாப்பிட உட்காந்துட்டோம். நமக்கு சோறு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. அங்கே என்னென்ன சாப்பாடு வச்சுருந்தாங்கன்னா, பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் வச்சுருந்தாங்க. எல்லாருமே எல்லா ஃபங்க்ஷன்லையுமே இருக்கிறது தான். ஆனாலும் டேஸ்ட்டு நமக்கு கோயிலில் சாப்பாடு போட்டாலே அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக தானே இருக்கும். அதனால் எல்லாமே சாப்பிட்டாச்சு. நல்லா சாம்பார் ரசம்ன்ற மாதிரி எல்லாமே சாப்பிட்டோம். உட்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு பெரியம்மா அம்மா எல்லாருமே உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே வந்து அக்கா பெரியம்மா எல்லாருமே ஜூஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஜூஸ் கொடுத்துட்டு அப்படியே அங்கேயும் போயிட்டு நம்மளும் ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். இது எங்கள் அக்கா, இது எங்கள் பெரியம்மா, பார்த்துருப்பீங்க. இது எங்கள் அக்கா. இவங்கள பார்த்துருப்பீங்களா, தமிழச்சி யூடியூப் சேனல் அவங்க வச்சுருக்காங்க, அவங்க தான். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக பாப்பா, எங்கள் அக்கா வீடு தான் இது. இது எங்கள் அக்கா தான், பார்த்துக்கோங்க. அப்புறம் எங்கள் அம்மா தெரியும் உங்களுக்கு. அடுத்து அப்படியே எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். காய்ஸ், இது மாதிரி நல்ல வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.